பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாருங்கள், அநேக நேரங்களில் தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டு அதில் பக்தியாய் சாட்சியாய் மாற வேண்டும். அந்த வார்த்தைகள் தான் நம்மளை பலப்படுத்தக்கூடியது. அந்த வார்த்தையினாலே இன்னும் தேவனோடு கூட நெருங்க பழக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம தேற்றக்கூடியதாக இருக்குது, பலப்படுத்தக்கூடியது இருக்குது, ஆசீர்வதிக்கக்கூடியது இருக்குது. ஆனால் இந்த வசனத்தோடு தான் நிறைய பேர் பழகுவது இல்லை, நெருங்குவது இல்லை. நீங்கள் வசனத்தோடு பழகும்போது, நெருங்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மைகள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். இதனால கூட பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், தங்களுக்கு வைத்த தரிசனங்களை மறந்துவிட்டு, திட்டங்களை மறந்துவிட்டு ஏதோ ஒரு மூலையில் சோர்வடைந்து காணப்படுறீங்களா? இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? உங்கள் தரிசனத்தை நோக்கி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தரிசனத்தை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எனக்கென்று வைத்திருந்த நான் என்ன பண்ண பெற்றுக்கொள்ள முடியாதவனா மாற்றினேன், என் வாழ்க்கை அப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், எனக்கு உதவி செய்வார், நான் என்ன பண்ண போகிறேன், எழுந்துக்க போகிறேன், நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களோட கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கன்னா, 1 ராஜாக்கள் நீங்கள் பார்க்கும்போது 19 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கணும். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். கவனிங்க, ஒரு சூரச்செடியின் கீழே போயிட்டு என்ன பண்ணுற, படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறார். அப்போ பாருங்க, தூதன் வந்து நம்ம தட்டி எழுப்புறார். எழுந்துரு எலியாவை, நீ எழுந்துரு, ஏன்னா உன்னை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் பெரியது, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் பெரிய திட்டத்துக்காக நம்மளை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நாமோ சோர்வடைந்து படுத்து கொண்டு இருக்கிறோம். உன் தரிசனம் என்ன, உன் திட்டம் என்ன, உன் நோக்கம் என்ன, எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை பார்த்துனே அப்படியே என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கொண்டு விட்டுது. ஒரு கூட்டத்தை நான் பார்ப்பேன் பாருங்கள், கணவன் மனைவி நல்லா போயிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அப்படியே அந்த வீடு அப்படியே ஒரு மாறிடும். உங்களுடைய தரிசனம் என்ன, உங்கள் திட்டம் என்ன, கர்த்தர் உங்களை குறித்து என்ன செய்ய வச்சுருக்கார், உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன செய்யணுன்ட்டு. நீங்கள் 2 பேரும் பாருங்கள், ஒரு திருமணத்தில் ஒரு அன்பாக இருந்தவர்கள் பின் ஒரு நாட்களில் ஒரு பகை உண்டானோன்னையும் அதை குறித்தே ஒரு பெரிய திட்டம் வச்சு, இனி நான் இங்கே வாழ மாட்டேன், இனி நான் இருக்க மாட்டேன், தரிசனத்தை முடித்து கொள்கிறேன். அப்போ யாரை நாம் பார்க்கிறோம், நமக்கு ஒரு சுய எண்ணம் தோன்றும், சுய யோசனை தோன்றும். அவைகளை நாம் சிந்தித்து என்ன பண்ண தெரியுமா, போதும் வாழ்ந்தது போதும், இவன் கூடலாம் இனி வாழ முடியாது, இவன் கூடலாம் வாழ முடியாது, அப்படி முடிவு பண்ணுறோம். இல்லை, நீங்கள் வாழ வேண்டும். வாழ்வதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எலியாவுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது எலியா என்ன செய்தா தெரியுமா, தனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறான்னு, போதும் கர்த்தாவே. பார்த்தீங்களா, கர்த்தரோட உறவு, கர்த்தரோட பழக்கம். என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் கிடையாது, என் ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். பார்த்தீங்களா, யார்கிட்ட நெருங்கிறாரு, யார் ஜீவனை தந்தார் அவர்கிட்ட நெருங்கிற. அவர் எடுக்கிறவர்ல, அவர் கொடுக்கிறவர் ஜீவனை. நீ சோர்வடைந்து காணப்படுகிறார், சோர்வை நான் நீக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு தூதன் அனுப்புகிறார். அந்த தூதன் தட்டி எழுப்புகிறார், நீ எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம், நீ எழுந்துரு. எழும்ப வைக்கிறார், அவருடைய பிரயாணத்தை தொடங்க வைக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிரில் சோர்வடைந்திருந்தாலும், எதிலெல்லாம் நீங்கள் இன்றைக்கி என்னால் முடியலப்பா, என்னால் செய்ய முடியலப்பா, என் வாழ்க்கை போயிட்டுருக்குப்பா, இந்த வருஷத்தை நாங்கள் எப்படிப்பா கடக்க போகிறோம், இதை எப்படிப்பா செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பலவிதமான பிரச்சனையில் சோர்வடைந்து காணப்படுறீங்களா? உங்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இப்பொழுது இந்த வார்த்தை மூலமாக உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, நீ எழுந்திருக்கக்கூடிய மனிதனாக மாறு, நீ எழுந்து பிரயாணம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நிறைய பேரால் இன்றைக்கி எழும்ப முடியாமல் இருக்கிறாங்க. நீ எழும்பி பாருங்களேன், கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்கிறார். நிறைய காரியங்களை நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்மளால் மாத்திரம் செய்ய முடியல? வேதத்தை படிங்க, வேதத்தோடு நெருங்க, வேதம் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கர்த்தருடைய உறவு இல்லாதனால்தான் உன்னால் எழும்ப முடியாமல் இருக்க. கர்த்தருடைய உறவு இல்லாமல் போச்சுன்னா உன் வாழ்க்கையில் குறையப்பட்டு காணப்படுவேன். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தரோடு கூட இந்த உறவு இருந்ததுனால்தான் சோர்வடைந்து காணப்படுறது உங்களை தட்டி எழுப்பி நீ எழுந்துரு என்று சொல்லுகிறார். அவர் எழும்பக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இன்றைக்கு நீ எந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறார், எந்த இடத்துல என்ன காரியங்களை செய்ய என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியலன்னு சொல்லி சோர்வடைந்து காணப்படுறியா? உன்னை கர்த்தர் இந்த நாளிலே எழுப்புகிறார். உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவனுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறவர் நீ நெருங்கு. அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அப்பா, நான் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன், இந்த இரவு நான் படுக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இப்பொழுது அன்றே நான் முழங்கால நிற்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி பார்த்துப்பா. உனக்கு வேண்டிய பலனை கற்றுக் கொடுத்து உன் சோர்வுகளை நீங்க வைத்து உன்னை நடக்க செய்கிற தேவனா, ஓட செய்கிற தேவனா, உன் வாழ்க்கையில் ஜெயம் பெற்று நீ நிற்கும்படிக்கு உனக்கு உதவி செய்வார்.
பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நிமித்தமாக சோர்வடைந்து காணப்படுறார். ராஜா சோர்வடைந்தால் சுற்றிலும் இருக்க ஜனங்கள் எல்லாம் சோர்வடைந்தார். யுத்தத்தில் இருந்து ஜெயிச்சுட்டு வரான் பாருங்க, அங்கே சத்தம் ஆர்ப்பாட்டம் இல்லை. ஏன்னா ராஜா என்ன பண்ணிட்டாரு? சோர்வடைந்து காணப்படுறான். தன் பிள்ளை நிமித்தமாக, தன் பிள்ளை வியாதிப்பட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறான். ராஜா ஒரே ஒரு மனுஷன் சோர்வடைந்து காணப்படும் போது பாருங்க, அந்த தேசமே சோர்வடைந்து ஜெயம் பெற்று வந்தும் அங்கே என்ன பண்ண ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு காரியங்கள். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு சில வீடுகளில் பாருங்கள், தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள், தாயாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் சோர்வடைந்து காணப்படுவோம்னா அந்த குடும்பம் முழுவதும் சோர்வடைந்து காணப்படும். உங்களுக்கு பலவீனம் இருக்கத்தான் செய்யுங்க, உங்களுக்கு சோர்வு இருக்கத்தான் செய்யுங்க. நான் படுத்துனா என் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு, நான் படுத்து விட்டுனா என் பிள்ளைகளை யார் தேற்றுவார்கள்? அந்த எண்ணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன் பலவீனத்தை கூட காண்பிக்காமல் தன் பலவீனத்தின் மத்தியில் எழுந்து வேலைகளை செய்வார்கள், வேலைகளை செய்ய முன் வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் கூட பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள சோர்வு நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிட்டேன் நிற்காத. அந்த சோர்விலே தேவனை நோக்கி பார், தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ எந்த விதத்தில் சோர்வடைந்து காணப்பட்டாலும் அந்த சோர்வை நீக்கக்கூடிய தேவன். கடந்த நாட்களில் நேற்றை முந்தின தினம் ஒரு மகளை பார்த்து, அவங்க கணவனுக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை நிமித்தமாக அந்த மகள் பாருங்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள், கலங்குகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அப்போது எங்கள் மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதும்மா அவங்க வாழ்க்கையில், அந்த பொண்ணு ரொம்ப வேதனைப்பட்டிருக்குமான்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம ஜெபம் பண்ணிருந்தோம். அவன் பக்கத்தில் வந்து அப்படின்னு அவனை பக்கத்தில் கூப்பிட்டு அணைச்சி என்ன பண்ண, அந்த பிள்ளைகிட்ட வாமான்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு அணைச்சி, நீ ஒரு புத்திமதி சொல்லியிருந்தா அந்த பிள்ளைக்கு பெரிய ஆதரவுமா, நான் அப்படி தான்மா செய்தேன்னாங்க. அப்புறம் மறுநாள் பாருங்கள், அந்த பிள்ளை ஃபோன் அடிச்சுது, அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னப்பா பண்ணுறீங்க? நான் சொன்னேன், சொல்லுமா என்ன விஷயமானு. அந்த சோர்வடைந்து பேசுது. நான் சொன்னேன், ஏன் சோர்ந்து போயிருக்கிற, என்ன பிரச்சனை நேரிச்சு, உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நேரிச்சு அப்படின்னே. இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நேரிட்டாலும் தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறான். யோசேப்பின் வாழ்க்கையில் பெரிய சோர்வுகள் வந்தது. அந்த சோர்வு நிமித்தமாக இப்போ சோர்ந்து போனாரா? தேவன் வைத்த திட்டத்தை நோக்கி ஓடினார், ஜெயம் பெற்றார். அந்த சோர்வுகளை நிரந்தரமாக அவருக்குள்ளே வைக்கவில்லை. நீ ஏம்மா சோர்ந்து போகிற? உன் வாழ்க்கையில் ஒரு சோர்வை நினச்சி அதையே நினச்சி கலங்காத. வசனம் இல்லாமல் போய்டும் இதயத்திற்குள்ள. பிரச்சனை தான் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த பிரச்சனை என்ன பண்ண நினச்சி வாழாத. வசனத்தை உள்ளவை, வார்த்தையை உள்ளவை, நீ ஜெயம் பெற்ற ஒரு மகளாக மாறுன்னு சொன்னேன். அந்த மகக்கிட்ட பேசும்போது இப்படி தான் இருந்தார். சாப்பிட்டியா? முதல்ல சாப்பிடலப்பா, முதல் சாப்பிடு. சாப்பிட்டால் தான் உனக்கு பலன் உண்டாகும். சாப்பிட்டால் தான் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் கிடைக்கும் உனக்கு. ஆனால் நீ என்ன பண்ணல? சாப்பிடாமல் சோர்வடைந்து காணப்பட்ட. எப்படி நீ பிரச்சனையை எதிர்த்து நிற்ப? எப்படி நீ பிரச்சனையை எதிர்த்து நிற்க முடியும்? சாப்பிட வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் இப்படி அப்படி சோர்வின் நேரத்தில் நம்ம என்ன பண்ணதில்ல? சாப்பிடாம உண்ணாவிரதம். எப்போ ஏற்கனவே உன்னை பலவீனப்படுத்திச்சு, ஏற்கனவே நீ பலனற்று காணப்படுற. இப்போ சாப்பிடாம பண்ணால் சுத்தமாக பலன் இருக்காது. கவனிங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். நிறைய நேரத்தில் சாப்பாடு என்பது இந்த உலகப்புறமான சாப்பாட்டை ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. நான் சொல்வது ஆவிக்குரிய உணவும் கொஞ்சம் உட்கொள்ளுங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அந்த வார்த்தை நம்மளுக்கு பிழைப்போட்டுகிறதா இருக்குது. அந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பக்தியாக என்ன பண்ணோம்? அந்த வார்த்தைகளை எவ்வளவாய் படிக்கிறையோ அந்த வார்த்தையில் கை கொடு, அந்த வார்த்தை உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை உன் பிரச்சனைக்கு நடுவில் உன்னை உயர்த்தி வைக்கும். அப்படியாப்பட்ட வார்த்தையை நீ பிடித்துக்கொள். அப்படியாப்பட்ட வார்த்தையை சிந்தித்து, அப்படியாப்பட்ட வார்த்தை உனக்குள்ளே வைத்துக்கொள்ளும் போது உன் தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய நீ காத்துரு. தேவனுக்காக ஓட கற்றுக்கொள். வேதத்தை பார்த்தீங்கன்னா எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க, 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் போது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்கிறார். வசனங்கள் கிடைத்த உடனே என்ன பண்ண, கடகடகடன்னு படிச்சு என்ன பண்ண போயிடக்கூடாது. அதை உட்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். அவைகள் என்ன பண்ணோம்? நல்லா மென்று மிழுங்கும் போது எப்படி சாப்பாட்டை மென்று மிழுங்கணுமோ அதே போல் வார்த்தைகளை தியானிப்பீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் உனக்கு பலனாய் மாறிவிடும். இந்த வார்த்தைகள் நீ சோர்வடைந்து காணப்படுகிற வாழ்க்கையில், துக்கமுகமாய் காணப்படுகிற வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் தான் உன்னை எழும்ப செய்யுதுன்னா சிரித்த முகமாய் மாற பண்ணிடும்.
உனக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கு தரிசனங்களை நோக்கி ஓட முடியாமல், திட்டங்களை செய்ய முடியாமல் இன்றைக்கி சோர்வடைந்து காணப்படுகிற ஜனமே, எழுந்துக்க முடியலையா? தேவ வார்த்தை உனக்காக காத்திருக்குது. தேவ வசனம் உனக்காக காத்திருக்குது. ஒரு நாள் வேதத்தை அவ்வளவாய் படித்தாயே, ஒரு நாள் வேத வசனங்களோடு அப்படி அறிக்கை பண்ணினாயே, வேத வசனங்களை தியானித்து கொண்டு தான் நல்லா தானே போச்சு ஓட்டம். இன்றைக்கி பைபிளை படிக்காதனால தான் என் வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனை. பைபிளை நான் படிக்காமல் போயிட்டேன். இன்றைக்கி நான் பைபிளை படிச்சுன்னா என் வாழ்க்கையில் வருகிற எல்லா துக்கத்தையும் என் இயேசு மாற்றி மகிழ்ச்சியை கொடுப்பார். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். என் வாழ்க்கையில் உள்ள துக்கம் மாறிடும். அவைகள் என்ன பண்ணாங்களா? அவங்க உட்கொண்டார்களாம். அவைகள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் மாறிச்சாங்க. அதோட முடியல, அவருடைய நாமம் அவருக்கு தரிப்பிக்கப்பட்டதாம். இப்போ நீங்கள் வார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தரிப்பிக்கப்படும். சொல்கிறாரு பாருங்க, இதோ அற்புதமும் ஆச்சரியமாக நடத்துவேன்னு சொல்லிட்டு, இப்போ அற்புதமாக ஆச்சரியமாக இருக்குன்னா இதை அப்படி நீங்கள் படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆச்சரியம். ஐயோ அவங்கள பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் ஒரே அற்புதம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த நாமம் இப்போ யாருக்கு வந்துச்சுமா? உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்போது, உன் வாழ்க்கையில் ஆச்சரியமாக இருக்கும்போது கர்த்தரும் கூட இருக்கிறான்ட்டு. நிறைய நேரத்தில் பாருங்க, அந்த நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டு விடும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தையை அவங்க தியானிச்சாங்க, அந்த வார்த்தையோட பழகுறாங்க. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு மேய்ப்பரா தேவனே இருக்கிறாருங்க, கர்த்தர் தாங்க அவங்க மேய்ப்பராங்க, அவங்க குடும்பத்தை அவர் நடத்துகிறாருங்க. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வசனமாக இருக்கும், உனக்கு அது வாழ்க்கையாக மாறிடும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் அதை படித்து அதை தியானிப்பதனால அந்த நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டும். இந்த குடும்பத்தை கர்த்தரே நடத்துகிறார், இந்த குடும்பத்துக்கு கர்த்தரே துணையாக இருக்கிறார், இந்த குடும்பத்துடைய தேவையில் கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வசனங்களை தியானிப்போம் என்று சொன்னால், வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், வசனத்தோடு ஓடுவோம் என்று சொன்னால், இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பது மாத்திரமில்லை, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்திடும். சந்தோஷம் உள்ள ஒரு மனிதனாய் மாற முடியும், சந்தோஷம் நிறைந்தவனாய் காண முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய முகம் துக்கமாய் மாறுகிறது. நிறைய பேருடைய முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் போகுது. ஏன்? ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு அவைகளை தியானித்து அவைகளை சிந்தித்து அவைகள் மேலே நீ கவனம் வைத்ததுனால்தான். எலியா அவ்வளோ பெரிய காரியங்களை செய்த மனுஷன் தெரியுங்களா? அவ்வளோ பெரிய காரியங்களை செய்தவ இந்த இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் துக்கமடைந்தவராய் அந்த இடத்தை விட்டு பிரயாணம் பண்ணி ஓடுகூடியவராய் இன்றைக்கி மாறிவிட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த வார்த்தையை உள்ளே வைத்து கொண்டிருக்க? உன் கணவன் பேசின வார்த்தையா? உன் மனைவி பேசின வார்த்தையா? உன் பிள்ளைகளை பேசின வார்த்தையா? அந்த வார்த்தைகள் உன்னை என்ன பண்ண மடிந்து போக பண்ணிடும். தேவன் பேசின வார்த்தைகளை வை. கர்த்தர் என் கூட பேசின அந்த ஆண்டில் பேசியிருக்கார், அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கூட இன்னும் பக்தியாக சாட்சியாக ஓடுவேன் என்று ஓடு. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அந்த 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவருடைய பிரயாணம் ரொம்ப நெடுந்தூரம் பயணம். அந்த பயணத்தை ஓடுவதற்கு அவர் பலப்படுத்தினார். நீ எழுந்துரு, போஜனம் பண்ணு, எழுந்து போ, பிரயாணம் பண்ணுன்னு சொன்னார். பிரயாணம் பண்ணினார், ஜெயம் எடுத்தார். காட்சிகளா, அவரை குறித்து வைத்த திட்டங்களை நிறைவேற்றினார். தரிசனம் பாருங்க, அவர் குறித்து ஒரு திட்டம், அந்த திட்டத்தை செய்து முடிச்சார். இந்த ஆண்டில் உன்னை குறித்து வைத்திருக்க திட்டங்களை நீ செய்து முடிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை தியானி. கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் சொல்லிப்பார். அவைகள் உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும், அவைகள் உன் வாழ்க்கையில் நன்மை கொண்டு வரும், அவைகளாலே நீ சாட்சி உள்ளவனாய் மாற முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டேன். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே ஆண்டவரே, இந்த நாளில் தரிசனங்களை நோக்கி ஓட முடியாமல் சோர்வடைந்து திட்டங்களை ஆண்டவரை மறந்துவிட்டு ஆண்டவரே ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதம் செய்வீராக, தேவன் ஒரு நன்மை செய்வீராக, தேவாவியானவர்களை தேற்றுவீராக, தேவன் தாமே அவர்களை பலப்படுத்துவீராக. உங்கள் நாமத்துக்கு மகிமை 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 உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீரே இவரோடு கூடந்து ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், அற்புதமாக இயேசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.